இங்கு ஒரு தாய் நம்மிடம் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம் தாய்மார்கள் எல்லாம் நினைக்க வேண்டாம். அவர்களே நம்மை போல ஒரு பெண்மணி. கண்டிப்பா ஓட்டு போடுங்கம்மா, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்கம்மா. நீங்க அவங்க மடிப்பிச்சை கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்காக கேட்கல. காங்கிரஸ்ல அந்த அம்மா வாழணுன்றதுக்காக கேட்கல. போடுங்கம்மா, வந்தா காங்கிரஸ்க்கு கண்டிப்பா ஓட்டு போடுங்கம்மா, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. தாய் பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது கடவுள் கட்ட மடிப்பிச்சு கேட்குவாங்க. ஆனா ஒரே ஒரு லீடரு, நம்ம ஊர் எம்எல்ஏ, நம்ம ஊரு நல்லா இருக்கணும்னு இந்த காங்கிரஸ்க்காக ஓட்டு போடுவாங்கன்னு மடிப்பிச்சு கேட்டுங்க ஒரே ஒரு தலைவி ரூபா மாடு தான். தாய்மார்களுக்கும் சிறுவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த ஜம்பவான் தலைவர்களுக்கும் மாலை நேரத்தில் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 26 நாடாளுமன்ற தேர்தல் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை 7 மணிலிருந்து மாலை 6 மணிக்குள்ள உங்களோட பொன்னான வாக்க 1ஆம் நம்பர் கை சின்னத்துக்கு போடணும். போடுவீங்களா? கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறவங்களா கை தூக்குங்க. அங்க ஆஷாக்கா தூக்கல, பிஜேபி இந்த அக்கா தூக்கல, அக்கா பாதி கை தூக்குது. இங்க பசங்க எல்லாம் யாரும் தூக்கல, எல்லாம் காங்கிரஸ் ஓட்டுங்களா? பக்கா காங்கிரஸ் ஓட்டா? காங்கிரஸ் ஓட்டு யா போடணும்னா, காங்கிரஸ்க்கு ஓட்டு யா போடணும்னா, காங்கிரஸ் ஓட்டு ஏன் போடணும் உங்களுக்கு தெரியுமா? 1947 சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? அப்போ பிஜேபி இருந்ததா? 1947 காங்கிரஸ் நாட்டுக்கு சுதந்திரம் ஜோர சொல்லுங்க. யார் இருந்தார் பிரதமர் அந்த டைம்ல? நேரு காலத்துல 1947 சுதந்திரம் வாங்கி கொடுத்து 2024 மட்டும் காங்கிரஸ் என்ற பேர் இருக்கா இல்லையா? பிஜேபி என்றவங்க மத சார்பப்பட்டவங்க, இப்ப வந்தவங்க. பிஜேபினா கேஸ்ட், காங்கிரஸ்னா ஓட்டு. பிஜேபினா காங்கிரஸ்னா அப்ப யாருக்கு போடணும்? காங்கிரஸ்க்கு கேவி கௌதம் கை சின்னம் 1ஆம் நம்பர். கேவி கௌதம் வந்து யாரும் கிடையாது, ஒரு நல்ல நண்பர், நல்ல ஜென்டில்மேனு, ஒரு நல்ல பர்சனு, ஒரு நல்ல நபரு. அவங்க தந்தையார் பெங்களூர் பிபிஎம்பி தெரியுமா? பெங்களூர் பெங்களூர் மகாநகர பாலிகை, அதோட மேயர். இப்ப எங்க இப்படி ஒரு முனிசிபாலிட்டிக்கு பிரசிடென்ட்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி சேர்மேனும் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஃபாதரு சேர்மேனா இருந்துக்கிறாங்க. நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பட்டதாரி இதுக்கு முன்னாடி வந்தாரு முனிசாமி, அவரை பத்தி நான் பேசக்கூடாது. எதிர்கட்சி பத்தியே நம்ம பேசக்கூடாது, நம்ம கட்சி பத்தி தான் நம்ம பேசணும். என்ன செஞ்சாங்க நம்மளே கேட்கறாங்க. பிஜேபியோட அந்த பிஜேபியோட ஓட்டு எப்படி கேட்கறாங்கன்னா மதத்துல கேட்கறாங்க. காங்கிரஸ்காரர் மதத்தை பாக்குறோமா? காங்கிரஸ் எல்லா மதமும் சம்மதமா தான், கரெக்டுங்களா? பிஜேபி மட்டும் ஏன் அந்த மதத்தை உருவாக்குறாங்கன்னு தெரியாது. மதத்தை உருவாக்கி அந்த சாதி இந்த சாதின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இந்த 10 வருஷத்துல நடந்து சொல்றேன். 2014 நரேந்திர மோடி கொடுத்த வாக்கு என்னன்னா, காங்கிரஸ்காரி எல்லா விலைவாசியும் உயர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? கேஸ் விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அந்த விலைன்னு. அவர் வந்தது மேனிஃபெஸ்டோல எல்லா ஜனங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது, எல்லா விலைவாசி கம்மி பண்றேன்னு சொன்னாங்க. 2014க்கும் 24க்கும் கேஸ் விலை எவ்வளவு இருக்கு? மளிகை சாமானோட விலை எவ்வளவு இருக்கு? வண்டி வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு இருக்கு? மொபைல் கையில வச்சுருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் எவ்வளவு இருக்கு? அப்பெல்லாம் 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாலே போதும், 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா போதும். இப்ப எங்க யாருன்னா உட்காந்து மொபைல சீரியல் பார்த்தாலே ரீசார்ஜ் போயிடுது. போதா இல்லையா? போதுங்களா இல்லையா? அந்த மாதிரி விலைவாசி உயர்ந்தது உங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷமா, அந்த 50-60 வருஷ ஆட்சியில எல்லா சகல சௌகரியம் சேர்ந்து கொடுத்தது காங்கிரஸ்காரு. யார் செஞ்சு கொடுத்தது? என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க தெரியல? ரயில், ரோடு, ஃபேக்டரி, எவ்வளவு பெரிய டேமுங்க, காலேஜுங்க, ஸ்கூலுங்க, இன்ஜினியரிங்க, மெடிக்கல், ஏர்போர்ட், இதெல்லாம் பண்ணவங்க யாரு? இந்த 10 வருஷ சாதனையில எதனா ஒரு பிஜேபிக்காரு ஒரு ஃபேக்டரி உருவாக்கிறாங்களா? 60 ஃபேக்டரியில 23 ஃபேக்டரி வித்து துணி இருக்கிறாங்க. அத்த தனிமரமா என்ன சொல்றது, பிரைவேடைசேஷன் பண்ணிருக்கிறாங்க, தனியார் மையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பணக்காரன் தான் இருக்கிறான், ஏழைங்க தான் இருக்கிறோம். அந்த ஏழைங்களுக்காக தான் நிக்கிறது ஒரே ஒரு பார்ட்டி. எந்த பார்ட்டி? காங்கிரஸ் பார்ட்டி. இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் போய் கேட்கணும். நாங்க தான் கேட்கணும்ன்றது இல்லை, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, உங்களோட உரிமை தான். நீங்க போடுற ஒரு ஓட்டு தான் நாட்டோட தலையெழுத்து மாத்த போகுது. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும், இந்த ஒவ்வொரு ஓட்டு 100 பேருக்கு போட சொல்லி எல்லாருக்கும் போட சொல்லுங்க, 1ஆம் நம்பர் போட சொல்லுங்க. வெறியும் இந்த தங்கவயல் கோலார் மாநிலத்துல மட்டும் கிடையாது, நம்ம நாடு முழுவதுமா மாறணும். மணிப்பூரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? எவ்வளவு கிறிஸ்டின் சொல்றதோட
சர்ச்சுங்களை வந்து எரிச்சாங்க, அடிச்சாங்க, ஒடிச்சாங்க. ஒரு பெண்மணியை நிர்வாணமா கூப்பிட்டு போய் பண்ணாங்க. ஆனா மைக்கு பிடிச்சா பாரத் மாதாக்கு அப்போ பாரத் மாதா எங்க, மணிப்பூர் மாதா எங்க? மணிப்பூர் மாதா வேற, பாரத் மாதா வேறையா? இல்ல தானே, எல்லாம் ஒண்ணு தானே. அத்தியம் பண்ணாங்க, ஆட்டோ வச்சு பண்ணாங்க. எவ்வளோ இடத்துல வந்து நம்ம எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ கர்நாடக மாநிலம் இருக்கிற ஏதோ ஒரு அரசியல்வாதி சொன்னாரு, 400 சீட்டுக்கு மேல வந்தா இந்த 2024 எலெக்ஷன்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏதனா சவிந்தானத்தை மாத்துறேன்னு, கான்ஸ்டியூன்ஸை மாத்துறேன்னு சொல்லிட்டு. கான்ஸ்டியூன்ஸை எப்படி மாத்துறாங்க? சட்டம் எல்லாருக்கும் தெரியும். சட்டத்தை ஏதுனவர் யாரு? சட்டத்தை ஏதுனவர் யாரு? சட்டத்தை ஏதுனவர் யாரு? ஏதுனவர்தான் சட்டத்தை இன்னைக்கு வந்து நம்ம நாடு ஃபுல்லா ஏற்றுக்கொண்டு அந்த வழியில நம்ம நடத்து கொண்டு இருக்கிறோம். கானூனு, அந்த கானூனே அவங்கள மாத்தி அதை சரி பண்ணி வேற மாதிரி மாத்தணும்னு சொல்றாங்க அவங்க. அது தகுமா? பாபா சாஹிப் ஏதிக்கிறது வந்து அதை மாத்தணும்னு சொன்னா தகுமா? அப்ப என்ன பண்ணணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? காங்கிரஸ்க்கு ஓட்டு போடே தீரணும். கட்டாயம் இல்லை, நிச்சயமா உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். நீங்க எல்லாமே 100 இல்ல 200% காங்கிரஸ் ஓட்டு போட்டு காங்கிரஸை வெற்றி பெற வைக்கணும். இதுல ஸ்பெஷல் நம்ம வார்டு கேஜிஎஃப்ல 35 வார்டுலன்னா அதிகபட்ச ஓட்டு வாங்கி கொடுக்குறது. எப்பயுமே 2000 ஓட்டு வாங்கி கொடுக்குறது. இந்த முறை 3000 ஓட்டு நம்ம வார்டுல இருக்கணும். இந்த வார்டு பார்த்து எல்லா வார்டும் மாதிரியும் இந்த பஞ்சாயத்தும் ஜில்லா பஞ்சாயத்தும் எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாமே மாறணும். கண்டிப்பா என்னோட வேண்டுகோள், எல்லாரோட வேண்டுகோள், காங்கிரஸ் ஓட்டு போடுங்க. இந்த கர்நாடகா கேரண்டி இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு மீட்டிங் பண்ணோம், எம்எல்ஏ மீட்டிங். அதுல வந்து 5 கேரண்டி சொன்னோம். ஆனா வீடு வீடா வந்து கேரண்டி கார்டு எல்லாமே கொடுத்தோம். அம்பேகா சரி, அண்ணனும் சரி, எல்லாமே சரி, எல்லாம் சேர்ந்து கொடுத்தோம். கார்டு வந்தது தானே. வந்தப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு 2000 ரூபாய் வாங்குறீங்க தானே. அக்கா அதை பத்தி விளக்கத்தை கொடுத்தாங்க. குருஹஜோதி என்றது கரண்ட் பில் வருது தானே. 10 கிலோ அரிசி, இந்த 10 கிலோ அரிசி பத்தி பேசி தீரணும். ஃபர்ஸ்ட் 7 கிலோ அரிசி இருந்தது. பிஜேபி கவர்மெண்ட் 5 கிலோ அரிசி மாத்தினாங்க, 2 கிலோ கம்மி பண்ணாங்க. நம்ம மாநில சர்க்கார் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது 10 கிலோ பண்ணணும். மாநிலம் என்ன சென்ட்ரலுக்கு சொல்றது, மாநிலமா கவர்மெண்ட் கிட்ட அரிசி கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு அரிசி இல்லைன்னு சொல்லும் போது 39 ரூபாய் கிலோ கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சிஎம் கேட்கும் போது இன்னைக்கு ஒரு வண்டி, அந்த வண்டிகளை பாத்துக்கிறீங்க, பாரத் பிராண்ட்னு சொல்லி ரைஸ் விற்கிறாங்க. எவ்வளவுக்கு? 29 ரூபாய்க்கு விற்கிறாங்களே இல்ல? அப்ப அந்த 29 ரூபாய் நீ 30 ரூபாய் கொடுக்கறதுக்கு அரிசி இருக்கு, மக்கள் கொடுக்கறதுக்கு அரிசி இல்லையா? அப்போ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? மோசடி பண்றாங்க. யாருக்கு பண்றாங்க? மக்களுக்கு பண்றாங்க, ஏழை மக்களுக்கு பண்றாங்க. அதுக்கு போராடுறது யாரு? எந்த கவர்மெண்ட்? காங்கிரஸ் கவர்மெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ல போயிருக்கிறீங்களா? எவ்வளவு பேர் பஸ்ல ஃப்ரீயா போய்க்கிறீங்க? போய்க்கிறீங்க. பஸ் கர்நாடகால மொத்தம் 300-400 கிலோமீட்டர் இருக்கு. ஒட்டுமொத்தம் எங்க வேணாலும் போலாம். லேடிஸுங்க எந்த ஊருக்குன்னா போலாம், எங்கன்னா போலாம். அது எப்படி வேணாலும் போலான்றதோட ஒரு நல்ல கோயிலுங்களுக்கு போகலாம், இல்லை சொந்த பந்த வீட்டுங்களுக்கு போகலாம். ஏதாச்சும் பார்க்காத இடத்த நீங்க பார்க்கணும்னு போகலாம். போகும்போது ஃப்ரீ இருக்குது, வரும்போது ஃப்ரீ இருக்குது. ஒரு பெண்மணி டிக்கெட்டுங்களை ஃப்ரீ பஸ் சர்வீஸ் பண்ணி அதுல மாலை பண்ணி சிஎம்க்கு போட்டுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பெண்ணோட மனசு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? இந்த 4 கேரண்டி வந்திருக்கு. யுவநிதி பத்தி யாருக்குன்னா தெரியுமா? 5வது கேரண்டி. உங்க வீட்டுல படிச்ச பட்டதாரி யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள படிச்சுட்டு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் மட்டும் 2 வருஷத்துக்கு மட்டும் 3000 ரூபாய் வரும் டிப்ளமாக்கு. அதுக்கு கீழே படிச்சவங்களுக்கு 1500 ரூபாய் வரும். இது யாருன்னா அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. லீடர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தெரிஞ்சுக்குங்க. யுவநிதின்றது 5வது கேரண்டி கவர்மெண்ட்ல. இதே தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்க அக்கா சொன்னாங்க 2000 ரூபாய் கேரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கூட சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி வித்யாவந்த யுவகனிகை அதே யுவநிதி கவர்மெண்ட்ல வந்து 1 லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. யுவநிதினா படிச்சுட்டு தண்ணி கொடுங்க, கொஞ்சம் வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, 3 மாசமோ 6 மாசமோ, அவங்களுக்கு வந்து இந்த கேரண்டி கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா நீங்க போய் ஆன்லைன் சென்டர்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு பட்டதாரியா இருக்கிறா, இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு 1 வருஷம் மட்டும் 2 வருஷம் மட்டும் கவர்மெண்ட் பாக்குது. அதுக்குள்ளேயும் அந்த சம்பளத்தை அவங்க கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 1 லட்சமோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் 3000 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஆச்சுங்களா? சாலா மன்னான்னு சொல்லுவாங்க. சாலா மன்னான்னா அந்த லோனு. இப்ப நீங்கெல்லாம் இந்த சங்கத்தொழில் லோனுங்க எல்லாம் கிடையாது. ரைத்துருங்க விவசாயிகளுக்கு பண்ண கடன் இந்தியா முழுவதும் அத்தை வந்து என்ன சொல்றதுன்னா ரத்து பண்றாங்க. அதே மாதிரி இப்போ தினந்தோறும் கூலி வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லாம் என்ன சொல்றதுன்னா பள்ளிகளை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தெரியலன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற லீடருங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, இல்ல சைபர் சென்டர்ல போட்டு தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்றேன்.
இந்த கேவி கௌதம் என்றவர் இவர் பார்த்துருக்கீங்க. 1ஆம் நம்பர் காங்கிரஸ் 26ஆம் தேதி தேர்தல் வரும்போது 7 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வாக்களிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா தாய்மார்களையும் வாக்களிப்பாருங்களா? யாருக்கு? காங்கிரஸ்க்கு. இப்போ மேடம் இந்த 2 நிமிஷம் பேசுறேன். ஏதோ நேரம் அதிகமா நான் தான் எடுத்தேன், என்ன தவறா நினைக்காதீங்க. இது வந்து தெரியுதுங்களா? கன்னடா இது இங்கிலீஷ்ல கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டு, கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு. அண்ணா அக்கா எல்லாம் சொன்ன மாதிரி 956 ஏக்கரை வந்து பெம்மல் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாங்கி வெறும் 10 மாசத்துல 25 கோடி ரூபாய் மேடம் வாங்கி அக்கௌண்ட்ல வச்சுன்னு இருக்கிறாங்க. எதுக்கு? இண்டஸ்ட்ரியல் பண்றதுக்கு. இண்டஸ்ட்ரியல் 100 இல்ல 200% வரும். நேஷனல் ஹைவே ரோடு ஆயினுக்கு யாருன்னா பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணாவர் பக்கம் சென்னைக்கு எவ்வளவு நேரத்தில் போகலாம் தெரியுங்களா? அந்த மாதிரி டெவலப்மெண்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் நிறைய வரப்போகுது. அது வந்து மேடம் 100 இல்லை 200% பண்ண போறாங்க. நாங்கள் கேட்கறது என்னன்னா, மேடம்க்கு ஓட்டு வந்து அவங்க பண்ணிக்கிற டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்க பண்ணிக்கிற வேலைக்காக நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்கறோம் தவிர ஏதோ நோட்டுக்கு ஓட்டு கேட்கல உங்ககிட்ட. புரியுதுங்களாமா எல்லாருக்கும்? மேடம் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறீங்களா? தாலுக் ஆஃபீஸ் அண்ணன் சொன்ன மாதிரி பாத்துக்கிறீங்களா? பஞ்சாயத்து ஆஃபீஸ் பாத்துக்கிறீங்களா? 25 ஏக்கர்ல ஏபிஎம்சி யார்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட் யார்டு. அப்படின்னா இந்த விவசாயிகள் எல்லாம் ஒரே ஒட்டு மொத்தத்துல அந்த ப்ராடக்ட்டை வச்சு விற்குவாங்க. அந்த இடத்துல இருந்து யார்ட்ல இருந்து மூவ் ஆகும். தெரியுங்களா? அது ஆர்டிஓ ஆஃபீஸ் பாத்துக்கிறீங்களா? ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் யார் வண்டி வச்சுக்கிறீங்களோ அந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு 4-5 கிலோமீட்டர் தான். மாலூர், பங்கார்பேட்டு, கேஜிஎஃப்க்கு இந்த 3 மாநிலத்துக்கு சேர்ந்து தான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ். மாலூர்காரும் இங்கே தான் வரணும், பங்கார்பேட்டுக்காரும் இங்கே தான் வரணும், கேஜிஎஃப்காரும் இங்கே தான் பண்ணணும். அந்த ஆஃபீஸை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பல கோடி திட்டத்துங்களை மேடம் வச்சுருக்கிறாங்க. அதனால இவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் வந்தால் எல்லா சலுகையும் கிடைக்கும். இந்த மதத்தை வழிக்கு வாங்கும். இந்த மதம், அந்த மதம், இந்த பேவர்சி மதம். நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அவன் பேசுறதே மதம் பட்டு வேற எதனா பேசுகிறாங்களா? மோடி வந்து 10 வருஷத்துல ஒரு கம்பெனியை உருவாக்கிறாரா? ரோடு பண்ண, அது பண்ண, இது பண்ண. எங்கிருந்து பண்ணீங்க? 2014 54 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது பாரதத்துக்கு. இப்போ 154 லட்சம். இந்த நம்பர் தப்பா இருந்தா அது கரெக்டாக இருக்கிறவங்க யாருன்னா பேசிக்கிட்டோம். 150 லட்சம் அப்படின்னா 1/3 அதிக பட்சத்தில் கடன் வாங்கி தான் அவர் கவர்மெண்ட்டே நடத்துறாரு. அவர் துணி போடுறது பாத்துக்கிறீங்களா? நரேந்திர மோடி 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம். ஆனா என்கிட்ட எந்த சொத்து இல்லைன்னு சொல்லுவாரு. அவர் சொத்தே வந்து அவரை போடுற துணிங்க தான். அதனால தயவு செய்து எல்லா தாய்மார்களையும் கேட்டுக்கொள்கிறேன், பெரியவரை கேட்டுக்கிறேன். வருகிற 26ஆம் தேதி எந்த சிம்பிளுக்கு நீங்க ஓட்டு போடணும் சொல்லுங்க. நீங்களே 3 முறை சொல்லுங்க. ஓட் ஃபார் கேவி கௌதம் அவருக்கு உங்களை பொன்னான வாக்கு அளிக்க மாதிரி எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். வந்ததுங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பெரியவர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், வெள்ளிக்கிழமை அன்று எம்பி எலெக்ஷன். நம் நாட்டை காக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் தான் காக்க முடியும். பிஜேபி இன்று நாடு துண்டாடப்படி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு தங்கத்தின் விலை என்ன என்று, கேஸின் விலை என்னவென்று. இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திரா காந்தி அம்மையார், இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராஜீவ் காந்தி, இந்த நாட்டுக்காக தாலியை தியாகம் செய்த சோனியா காந்தி, நமக்காக வாதாடி கொண்டிருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும். அவர்கள் வந்தால் தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நம் எம்எல்ஏ கொடுத்த 5 வாக்குகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். 2000 ரூபாய் ரேஷன் காசு, பஸ் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, இது அனைத்தும் தெரியும். நம்மளுடைய பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷன்ல நீங்க அனைத்து ஓட்டும் போட்டு நம் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஒரு பெண்மணிக்கு 8000 ரூபாய் மாதந்தோறும், மாதத்துக்கு 10000 ரூபாய் பண்ணது அவங்க வாக்குறுதி குத்திய ராகுல் காந்தி. அது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க அனைவரும் ஒருவருக்கு சொல்லி எம்பிக்கு ஓட்டு போடுவோம். கௌதம் காங்கிரஸ் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நாம் வெற்றி பெற வேண்டும். அதே போல் எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வார்டு தான் காங்கிரஸுக்கு ஹையஸ்ட் ஓட்டு போறது. தாய்மார்கள் தான் தெரியும். கேஜிஎஃப்லயே ஹையஸ்ட் ஓட்டு வாங்குறது எம்எல்ஏ நம்ம குத்துக்கிறது இந்த வார்டுல தான் குத்துக்கிறோம். என்டி பிளாக் 70 வார்டு தான் குத்து ஹையஸ்ட் ஓட்டு. அதே போல உங்க ஆதரவு பெற்று ஹையஸ்ட் ஓட்டு குத்து நம் காங்கிரஸ் திடீர் அமைச்சு நம் நாட்டு மக்களுக்கு தியாகம் செய்ய வேண்டும், நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும். அம்பேத்கர் சொன்னபடி இந்த நாடு பிஜேபி துண்டாடப்படுகிறது, நாடு மதத்தினால் துண்டாடப்பட போவோம் என்று சொன்னார். அதே போல்தான் இன்னைக்கு துண்டாடப்படுகிறது. பிஜேபி அரசினால் மதம் வெறி கொண்டு இந்த அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் 53 கோடி ஒரு மைன்ஸ் இன்னைக்கு எம்ப்ளாய்
தங்கத்தை உலகத்துக்கு காமிச்ச தங்கவயல் 53 கோடியை கொடுத்து 5 வருஷமாக நம்ம எம்பி என்ன செய்தாரு? எஸ்டிபி தொழிலாளி என்ன ஆனாங்க? அதெல்லாம் யோசிங்க. எத்தனையோ தாலி பறி போச்சு. அவர் நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு? முனுசாமி என்ன பண்ணாரு? இதற்கு ஒன்றும் பண்ணல. எம்பி இந்தாரான்னு 5 வருஷம் எம்பி நம்ம தங்கவேல் இந்தாரான்னு தெரியல. அதனால நீங்கெல்லாம் சிந்தித்து நம்ம அனைவருக்கும் சொல்லி காங்கிரஸுக்கு ஓட்டளிச்சு வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மறக்க வேண்டாம், கை சின்னம். 1ஆம் நம்பர். அருமை 17 வார்டு அனைத்து மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் பிஜேபி என்ன பண்ணிருக்குது நான் சொல்லி தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக வந்துட்டு நம்ம இங்கே என்ன நின்று இருக்கோம்னாக்கா, நம்ம இந்த நாடு முன்னேறணும், நம்ம ஊர் முன்னேறணும். அதுதான் முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் வந்துட்டு தைரியமா வந்துட்டு அந்த 2000 ரூபாய் எடுத்துக்கின்னு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு வந்து நன்றி கடை பட்டு இருக்கணும். நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல வந்துட்டு தங்கவேலில் முக்கியமாக அதிகமாக அசம்பிளியில் பேசுறது வந்துட்டு நம்மள எம்எல்ஏ மேடம் தான். நிறைய வாட்டி வந்துட்டு தங்கவேல் பிரச்சனை. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக வந்துட்டு இளைஞர்களுக்கு இண்டஸ்ட்ரி போகிறது ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு காரணம் என்னன்னாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே ஆள் இருந்துச்சுன்னா தான், ஒரே கட்சி இருந்தால் தான் இந்த நாடு முன்னேறும். வேற இருந்துச்சுனாக்கா முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்றேன்னாக்கா, நான் இதுவரையிலும் வந்துட்டு எத்தனை லீடர் நான் பார்த்துருக்குறேன். ஒரு தாய் வந்துட்டு பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு ஏதாவது வந்து கடவுள்கிட்ட வந்துட்டு மடிப்பிச்சை கேட்குவாங்க. ஆனால் ஒரே ஒரு லீடரு நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு இந்த காங்கிரஸ்க்காக ஓட்டு போடுவாங்கன்னு மடிப்பிச்சு கேட்டுங்க ஒரே ஒரு தலைவி ரூபா மாடு தான். யாரை சொல்ல நான் பார்த்ததில்லை. அப்போ காரணம் இந்த ஊருக்கு வந்துட்டு எவ்வளோ அக்கறை இருப்பாரு. தயவுசெய்து சொல்கிறேன் அதிகமாக பேசுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் ஃபஸ்ட்டு போனோடனே காலையில் உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் அழுத்தணும் கை சின்னத்துக்கு. இது கட்சி வேறுபாடு இல்லை, ஊர் நல்லா இருக்கணும். சும்மா வந்துட்டு அதுக்கு எதுக்குன்னு போட்டு உங்கள் ஓட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யோசிச்சு போட்டிங்கனாக்கா நம்ம ஊரும் நாடும் நல்லா இருக்கணும். தயவுசெய்து அன்றைக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெறணும். இவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பேசியிருக்கிறோம். இது ஹிஸ்டாரிக்கல் இடம். இது அதிகமான ஓட்டு வந்துட்டு 17 வார்டில் தான் அதிகமாக ஓட்டு வந்துட்டு பெற்றுக்கொட்டது. இதோட டபுளாக வந்துட்டு அனைத்து யார் வேற கட்சி இருந்தாலும் சரி, இன்றையிலேருந்து அவங்க மனுஷ மாதிரி இந்த ஊர் நல்லா இருக்கணும்ட்டு இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம். இன்னைக்கு ஒருத்தரும் நம்ம ஏழை தான் ரொம்ப அம்பானிங்க இருக்கிற மாதிரியே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, ஏழைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் சித்தமாயி இன்னைக்கு ஒரு பெண்களுக்கும் ஒரு வீட்டுக்கும் 2000 rupees, அப்புறம் மந்த்லி ரேஷன், அப்புறமா ஃப்ரீ பஸ் அண்ட் 200 யூனிட்ஸ் கரண்ட், இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரலில் நம்ம ராகுல்ஜி பிரைம் மினிஸ்டராக உக்காந்தா இன்னும் ஏழை மக்கள் நிறைய காப்பாற்றப்படுவாங்க. அதனால இன்னைக்கு எம்பி ஓட்டுக்கு நம்ம காங்கிரஸில் கௌதம்ன்ற சார் நின்று இருக்கிறாரு. எல்லாம் தயவு செஞ்சு யோசித்து சிந்திச்சு இன்னைக்கு ஏழை மக்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சுக்கின்னு ஒத்துமொத்த இந்தியாவே இன்னைக்கு வருத்தப்படுற சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால எல்லா தயவு செஞ்சு யோசித்து அந்த ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணாத நம்ம காங்கிரஸ்க்காக நீங்க கை சின்னத்துக்கு 1ஆம் நம்பருக்கு ஓட் போட்டு வெற்றி பெற செய்யணும்னு எல்லாரும். இங்கு நாம கூடி இருக்கிறது ஒரு வேடிக்கை அல்ல, நம்ம ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு முன் வந்து இருக்கிறோம். நம்ம வந்து யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்கள் எப்படியோ என்று நமக்கு தெரியாது. நாம் வாழும் இடத்தில் நல்லபடியாக வாழவும். நாம் சாப்பிடும் போது இந்த 5 விரலை சேர்த்து தான் நம்ம உண்ணுகிறோம். அந்த 5 விரலை நினைத்து இந்த ஒரு கை சின்னத்துக்கு நீங்கள் போடும்படியாக இந்நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே,
இளைஞர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாம் ஒன்று கூடி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கத்தான் நம்ம கூடி இருக்கிறோம். நம்ம வீட்டில் இன்னைக்கு விளக்கு நன்றாக எரியுது. ஒரு பணம் கட்ட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது கரண்ட் பில்லே எவ்வளோ நாள் கட்டாத, வருஷக்கணக்கில் கட்டாத நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த சலுகை நம்மளுக்கு நம் தாய், அதாவது நம்ம சகோதரி ரூபா மேடம் அவர்கள் நமக்கு அந்த சலுகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம நன்றி கடன் பட வேண்டும் என்றால் நம் காங்கிரஸை வரவேற்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 2000 ரூபாய் நமக்கு சாதாரண இல்லை. வேலை வெட்டி இல்லாத அந்த தங்க வயலில் எத்தனையோ வீட்டில் எத்தனையோ நேரம் பசி பட்னியாக இருக்கும். அந்த வேலையில் அந்த 2000 ரூபாய் நமக்கு நிறைய உதவிகள் நமக்கு, அதை கொண்டு நாம் சாப்பிடுகிறோம். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாரால் இந்த 2000 ரூபாய் வாங்கி நம்ம இன்றைக்கு செலவு செய்கிறோன்னா மாதம் ஆனவுடனே நம்ம நினச்சி பார்க்குறோம் இன்னைக்கு 2000 ரூபாய் வருமா என்று. அதையெல்லாம் நினைத்து இங்கு ஒரு தாய் நம்மிடம் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம் தாய்மார்கள் எல்லாம் நினைக்க வேண்டும். அவர்களை நம்மை போல ஒரு பெண்மணி, அவர்கள் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, அவங்க நல்லா வாழலாம். ஆனால் நமக்காக அவங்க பாடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நமக்காக அவங்க கஷ்டப்பட்டு நம் நாடு நல்லா இருக்கணும், நம்ம இடம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும்னு கேட்கறதுனால நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் 5 பேரிலும் ஒன்று சேர்ந்தாதான் நமக்கு கை கொடுக்க முடியும். அதனால எல்லாரும் இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அந்த தாயையும் நம் நாட்டையும் காக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். எல்லாமே சொன்னாங்க சகோதரி சகோதரர்கள்லாம், காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும், கை சிந்தல முத்திரைன்னு சொல்லிட்டு. என்னுடைய வேண்டுகோள், பிஜேபிக்கு போடக்கூடாது. ஏன் பிஜேபி போடுறதுனாக்கா, ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு 2 கோடி ஜனங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னவர். வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துன்னு வந்து எல்லார் பேங்க்லையும் எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னா. அப்படி இது போல பல பொய்களை சொல்லி அவர் 2014 இதுவரை வந்தார். அதனால அவருக்கு ஓட்டு போடாத. நமக்கு 5 கேரண்டி கொடுத்தாங்க பார். இந்த கர்நாடக மாதத்தில் மாண்புமிகு எம்எல்ஏ எட்டு வந்து சப்மிட் பண்ண வீட்டு ஆளும் டோர் டோராக கொடுத்தோம் பாரு, நானும் சகோதரர்கள்லாம் சேர்ந்து. அதே மாதிரி 5 கேரண்டி பூர்த்தி ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வருது இல்லையா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அது 4 கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தாய்மார்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு போடுறாங்க, இது தாய்மார்களுக்கு 8க்கு. அதே போல் வேலை பட்டதாரிக்கும் 1 லட்ச ரூபாய் தராங்க. அப்புறமா பட்டதாரிங்க வாங்கின கடத்தை தள்ளுபடி செய்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள்லாம் இந்த நாட்டு காக்கிறதுக்காக நம்ம ராகுல் காந்தி அதை சேர்ந்த கட்சிங்க சுற்றி வரலாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் ஆதரிச்சு ஓட்டு பண்ண சொல்லிட்டு இங்கே எல்லாம் சொல்றது போல் நானும் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஓட்டு போடுறது எங்கள் மதிப்புக்குரிய மாண்புமிகு எம்எல்ஏ ரூபா சதீஸ்வருக்கு பலம் பெரிதாக்கும். இந்த அம்மாவுக்கு பலம் வந்தாக்கா ஸ்டேட்டுக்கு பலம் வரும், ஸ்டேட்டுக்கு பலம் வந்தால் நாட்டுக்கு பலம் வரும். அதனால நம்மெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா முறை 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. எவ்வளோ பேர் நின்றாங்க உங்களுக்கு தெரியல யார் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறவங்க கூட ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா தாய்மகன் ஃபுல்லாக ரொம்ப நம்பிக்கைமான நட்சத்திரமாக இருக்க தாய்மகன் நம்பி தான் அந்த அம்மா. அதனால நீங்கள்லாம் ஒரு தாயை நினச்சது அதுக்கு கை பலப்படுத்தினாக்கா காங்கிரஸ் சின்னத்தில் கை சின்னத்தில் நீங்கள் ஓட்டு பண்ணணும். நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. என்ற நம்பிக்கையோடு 1ஆம் நம்பர் வருது வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி 1ஆம் நம்பரில் ஓட்டு போடணும். அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன், அந்த அம்மா வெற்றி பெற்றுவங்க வரல. ஏன்னா இது தொகுதின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு அந்த நம்பிக்கையின் பேரில் நம்மளாம் சேர்ந்து 17ஆம் வட்டத்தில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் அந்த அம்மா ஜெயிக்கணும். அந்த அம்மாவுக்கு பேரும் வரணும். கர்நாடக மாநிலத்தில் இண்டஸ்ட்ரியல் எடுத்துனாக்கா அந்த அம்மா போயிட்டு மொத்தம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த அம்மா தொகுதி ஓட்டு வச்சுன்னு எல்லாமே சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கை சிந்து ஓட்டு பண்ணுன்னு நாங்கள்லாம் ஒரு அணி, நம்மெல்லாம் ஒன்று, நாங்கள்லாம் ஒரே இடத்துக்குறோம். அதிகமான ஓட்டு நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவோம். உங்கள் சப்போர்ட் உங்கள் ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டணி கட்சி ஜேடிஎஸ் பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடாதுங்க. இப்போதான் நம்ம ஊர் மேடம் வந்ததுலேருந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இந்த சமயத்தில் எம்பி கேண்டிடேட் ஜெயிச்சாருன்னா மேடமுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்லேயும் நம்ம கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரலும் நம்ம கவர்மெண்ட் வந்துச்சுன்னா தாய்மார்களுக்கு இப்போ 2000 ரூபாய் போடுற மாதிரி
வருஷத்துல ஒரு டைம்ல 1 லட்சம் ரூபாய் போடுவாங்க. இந்த 17th வார்டில் ஹையஸ்டா காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு ஆகுது. இந்த டைம் மட்டும் ஒரு ஓட்டு மிஸ் ஆகாம எல்லாமே காங்கிரஸ்க்கு 1ஆம் நம்பர் கௌதம் சாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு உங்களை வேண்டுகோள். தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் நம்மளுடைய காங்கிரஸுடைய சாதனைகளை சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமை என்ன என்றால், என்னுடைய வயசுக்கு தகுந்த அளவுக்கு 68 வயசு ஆகுதுங்க. எந்த லீடருமே எந்த எம்எல்ஏமே இதுவரை நம்ம ஊருக்காக, நம்ம பெண்மணிகளுக்காக, நம்ம தாய்மார்களுக்காக எந்த லீடரும் பாடுபட்டவங்க இல்லை. காரணம்னு சொன்னால், இந்த ஊரெல்லாம் ஏமாற்றி போச்சவங்க தான். பிஜேஎம்எலுடைய வரலாறை வச்சுன்னு தான் வாழ்ந்தானுங்க. ஆனால் 23 வருஷம் ஆகுது பிஜேஎம்எல் முடி. இதுவரையில் எந்த லீடரும் தொழிலாளிக்காக, தொழிலாளி குடும்பத்துக்காக, இங்கே இருக்கிற சுகாதார வசதியை பற்றி எந்த லீடரும் நினச்சவும் கிடையாது. சாதாரண ஒரு எம்எல்ஏ ரூபா கலாமாகவும் நம்ம ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தோம். அந்த 5 வருஷத்தில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எமர்ஜென்சி எவ்வளோ இருக்குது போய் பாருங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி மினி விதம் சோதா பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரோடு வசதி, தெரு வீடு, வீட்டுக்கு லைட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சாதனை பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பெண்மணினால முடியாது எதுவுமே இல்லை. அவங்க நினச்சா செய்யணும்னு நினச்சா செய்கிறாங்க. சிங்கிள் மேன் 10 பேர் இட்டுன்னு போய்ட்டு ஒரு போராட்டம் பண்ணுறதுல 100 பேர் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இது பண்ண போகிறதுல அவங்க சிங்கிளாக போயிட்டு நிற்கிறாங்க. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு அசம்பிளியில் ஆகட்டும், எங்கேயுமே சரி சிங்களாக நின்று பேசுகிறாங்க. அதனால் நம்ம சும்மா இருக்கிறவனெல்லாம் சொல்கிறோம் சிங்கம் சிங்கம் சிங்கம்னு. அவன் சிங்கம் இல்லை, இந்த பெண்மணி தான் சிங்கம். பெண் சிங்கம் தெரியுமா? அந்த மாதிரி தாய்க்கு நம்மளுக்காக அவங்க மடிப்பிச்சை கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக கேட்கல. காங்கிரஸ்ல அந்த அம்மா வாழணுன்றதுக்காக கேட்கல. இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், கேஜிஎஃப் நல்லா இருக்கணும், அதுக்காக அந்த அம்மா மடிப்பிச்சை கேட்டாங்க. எதுக்குன்னா, இந்த ஊர் இன்னும் நல்லா ஆகணுங்க. இந்த ஊர்ல தண்ணி வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், வரலாறு கிடையாது. நம்ம எல்லாம் மெட்ராஸ்காரனை கேள்வி பண்ணணும், காசு கொடுத்து தண்ணி குடிக்கணும்டா. பிஜேஎம்எல் அப்படி இல்லைன்னு. ஏன்னு கேட்டால் பிஜேஎம்எலோட சரித்திரம் அந்த மாதிரி இருந்துச்சு. குடிக்கிற தண்ணி ஒன்று வரும், கெனி தண்ணி ஒன்று வரும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 தண்ணியை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த தண்ணி வசதி இல்லை. இன்னைக்கு ஒரு தாய்மார்களும் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் நம்மளுக்கு எல்லா வசதியும் சேர்ந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? சொன்ன வார்த்தையை மிஸ் பண்ணல. அந்த அம்மா எத்தனை சொன்னாங்களோ அத்தனை நிறைவேற்றி காட்டிக்கிறாங்க. மீண்டும் நம்மளுக்கு நல்லது வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம குடும்பத்தில் அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் யார் இருந்தாலும் சரி, தயவுச்சு கேளுங்க. எல்லாம் சேர்ந்து இந்த முறை மேடம் சொன்ன கௌதம் சாருக்கு இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நம்ம ஊர் இன்னும் பெருமையாக பேசுவாங்க. கேஜிஎஃப்ல அது ஒரு வார்த்தை வாங்கி கொடுக்குறாங்க. எல்லா சகோதரர்களும் உங்களெல்லாம் நாங்கள் தயவிட்டு கேட்கறது என்னன்னு சொன்னால், எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒதுக்கிட்டு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. எம்பிக்கு நம்பர் 1 கை சின்னம். அவங்களுக்கு தயவுசெய்து வாக்களித்து அவங்கள வெற்றி பெற்றுன்னு சொன்னால் நம்ம ஊர் வெற்றி ஆகிற மாதிரி நம்ம தொகுதி நல்லா இருக்கும். இந்த தண்ணி வசதியெல்லாம் அந்த அம்மா பண்ணி கொடுப்பாங்க, அவரும் பண்ணி கொடுப்பாரு. இண்டஸ்ட்ரியல் வரப்போகுது, வீடுக்கு கொடுக்க போகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் கூட அந்த அம்மா ஒரு 900-700 நிலத்தை ரெடி பண்ணிக்கிறாங்க. அது இருக்குது, 1000 இருக்குது, இப்போத்துக்கு அது பண்ணியிருக்காங்க. அந்த சைடெல்லாம் வேலை ஆகிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு. ஆர்டிஓ ஒன்று பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எங்கெங்கே போய் வேண்டியது இல்லை. இப்போ தாசில்தார் ஆஃபீஸ், உனக்கு எது ஒன்றாலும் சரி, கேர் சர்டிஃபிகேட், இன்கம்மு, இந்த மாதிரி எல்லாம் எதனா ஒன்றுச்சுன்னா நம்ம கோலாறு பங்கார்பட்டு போயிடணும். இப்போ போக வேண்டியதில்லை, இங்கே இருக்குதுங்க. அதனால இவ்வளோ வசதி அந்த அம்மா நம்மளுக்கு பண்ணி கொடுத்த பிறகு நம்ம அந்த நன்றி கடனை கண்டிப்பாக அந்த அம்மாக்காக காங்கிரஸ் ஓட்டு போட்டு அந்த அம்மா ஆதரிக்கணும்னு சொல்லி 2 கையெடுத்து உங்களை கூப்பிடுறேன். இந்த நாளிலே நம் கூடியிருப்பது நோக்கம் அறிவீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்திற்கு கௌதம் என்ற தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எல்லோரும் தீர்மானித்து விட்டோம், அவர் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று அனைவரும் நினைவார். ஏனென்றால் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சொல், உங்களுடைய நினைவுகள், மேடம் சொன்ன மாதிரி திருமதி ரூபா சசிகலா அம்மார்கள் இந்த 5 அம்சத்தை நமக்கு நிறைவேற்றியுள்ளார்கள். அதுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்து நிச்சயமாக நாங்கள் அதை பயனடைகிறோம். அந்த பயன்பெற்ற நீங்கள் அனைவருமாக கௌதம் சாருக்கு 1ஆம் நம்பர்ல நீங்க வாக்களிக்கணும். ஏனென்றால் மணிப்பூரை நினைச்சு பாருங்க,
கலவரத்தினால எப்படி நாடு 10 ஆண்டுகள் சுற்றறிக்கப்பட்டது, அது இனிமேல் வரக்கூடாது. அது மாதிரி வரக்கூடாதுன்னாக்கா வரணும்னாக்கா நம்ம காங்கிரஸ் வெற்றி பெற்றோம்னா, நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நம்முடைய மதிப்புக்குரிய ரூபா சசிகலா அம்மா அவர்களுக்கு ஒரு பலமா இருக்கும். எல்லாரும் கை தூக்கி காட்டுங்க. இதுதான் கை சின்னம். எல்லாம் வெற்றி பெறுங்க. நமது சின்னம் 1ஆம் நம்பர் கௌதம் சார்.